பிரியாணியை எப்படி எமோஷன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கொழுக்கட்டையும் எமோஷன் தான். கொழுக்கட்டை இல்லாத ஒரு விநாயகர் சதுர்த்தியை விரும்பவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் கடையிலையாவது வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட கொழுக்கட்டையை எப்பவும் போல போரிங்காக பண்ணாமல் ஒரு தடவை கலர்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பேனில் 1 கப் வெல்லத்தை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்து 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி வெல்லம் இல்லாமல் வெள்ளத்தூளாக இருந்தால் கூட டைரெக்டாக நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகுக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை, கரைஞ்சா மட்டும் போதும். அதுக்குள்ளார இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் தேங்காவை கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு தேங்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா மையா வேக வச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்தில் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக்காக மாறிடும். நம்ம கொழுக்கட்டையோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூர்ணம் ஆறுறதுக்குள்ளார நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 3 மீடியம் சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 கப் கேரட் ஜூஸ், 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. 1 கப் கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். நீங்கள் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எல்லாமே கரைஞ்சிடும். நல்லா திக்காக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பிசைய ஆரம்பிக்கும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிசைஞ்சு முடிக்கும் போது நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் மாவை தொட்டு பார்க்கும்போதே தெரியும், கைகளில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 விதமான கொழுக்கட்டை அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நீங்கள் டைரெக்டாக கையிலே தட்டி கூட செய்யலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் காட்டியிருக்கிற மாதிரி 2 சைடும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ண பூர்ணத்தை 2 சைடும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பூர்ண கொழுக்கட்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 சைடும் பூர்ணம் வச்சதுக்கப்புறம் அந்த அச்சை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற மாவு பூர்ணம் எல்லாமே வெளியே வந்துடும். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ நீங்கள் மோல்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கேரட் பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ண எல்லா மாவையும் பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டையை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையை நம்ம எப்போவுமே ஸ்டீம் தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இலையை பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொழுக்கட்டையை வச்சு ஸ்டீம் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இதை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். மோமோஸ் எல்லாம் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேரட் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃப்ளேவர் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.